நண்பர்களே, இன்றைக்கி ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம். நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு 2-3 யோகா உங்களுக்கு சொல்லித்தரேன். மிக முக்கியமாக இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த சீக்கு நோய்கள் இல்லாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு யோகா என்னென்னு கேட்டிங்கன்னா யாராலையும் கடைப்பிடிக்க முடியாது, அதனால கடைப்பிடிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுப்பாடு தான். இதை விட சிறந்த யோகா வந்து உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. கட்டுப்பாடு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து நல்ல உணவுகளை மட்டும் நம்ம சாப்பிட்ணும். நல்ல உணவுகள், தரமான உணவுகள், உடம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ணும். ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், கெமிக்கல் உணவுகள், தரம் இல்லாத உணவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் கட்டுப்பாடுன்னு அர்த்தம். இதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த யோகாவை பின்பற்றிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். 2வது யோகா என்னென்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு முறையாவது விரதம் கடைப்பிடிக்க வேண்டும். விரதம் கடைப்பிடிக்கிறதுனா திடீர்னு நம்மளால் ஃபுல்லாக விரதம் கடைப்பிடிக்க ஒரு நாள் ஃபுல்லாக முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு வேளை கடைப்பிடிங்க, அடுத்தது 2 வேளை கடைப்பிடிங்க. 2 வேளை சாப்பிடாமல் இருந்து அந்த வேளை மட்டும் தண்ணி மட்டும் குடிக்கணும். தண்ணி மட்டும் ஒரு 2 லிட்டர் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட சிறந்த யோகா எதுவுமே இல்லை. நம்ம உடம்புல மிக முக்கியமான இது வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய பணியை வந்து அந்த விரதம் கடைப்பிடிக்கிறது செய்யும். செஞ்சு பாருங்கள், நோய்கள் இல்லாமல் வாழலாம். எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் நோய்கள் இல்லாமல் வாழலாம். 3வது யோகா சொல்கிறேன் கேட்டுங்க. நல்லா நைட்டு தூங்குங்க. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டு இருக்காதிங்க. நல்லா உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுக்கும்போது தான் உடம்பு வந்து புதுப்பிக்கப்படும், நல்லா வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நைட்டு வந்து நல்லா தூங்குங்க. அதுதான் 3வது யோகா. 4வது யோகா என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகாசனங்கள். இதில் தான் நீங்கள் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. யோகாசனம்னு கேட்டுக்கினா எதுக்கு அப்படின்னு நிறையா பேருக்கு கேட்பீங்க. யோகாசனம் எதுக்கு செய்கிறது? நம்ம உடம்பு கை கால் வலியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து யோகாசனத்துக்கு இருக்குது, மிகச்சிறப்பானது. அதேமாரி வந்து நம்மளோட சுவாசம் சரியாக இயங்கணும் அப்படின்னா நம்ம சுவாசத்துக்கு யோகாசனங்கள் வந்து மிக நல்லா கை கொடுக்கும். அதேமாரி வந்து நம்ம இரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து யோகாசனங்கள் கை கொடுக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ட உணவுகள், அந்த குடல் இதெல்லாம் வந்து நல்லா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யோகாசனங்கள் மிக முக்கியமாக இருக்கும். அதுக்குன்னு எல்லா யோகாவும் செய்யணும்னு இல்லை. உங்களால் என்ன யோகா முடியுமோ அந்த யோகாவை வந்து நார்மலாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையிலே நெளிக்கும், ஃபுல்லாக இப்படி நெளித்து ஒரு அந்த முதுகுலாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு கொண்டு வரும். அதெல்லாம் வந்து சாதாரணமாக அதுங்களே செஞ்சுக்குதுங்க. அதேமாரி உங்களுக்கு முடிஞ்ச யோகாவை செய்யுங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து மனசை வந்து புதுப்பிக்கும், மனசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். மனசையும் சரி உடலையும் சரி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது யோகாவின் பங்கு வந்து மிக அதிகம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிகிறதுக்கும் நம்மளே அறிகிறதுக்கும் இந்த உலகை அறிகிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம அறிகிறதுக்கும் யோகா வந்து மிகச்சிறப்பான ஒன்று. அது வந்து நீங்கள் யோகா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதனால் வந்து யோகா வந்து மிக புனிதமான ஒன்று. அனைவருமே யோகா கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சாதாரணமாகவே கற்றுக்கலாம். நம்ம செய்கிறது தான் யோகா. ஓரளவு மாஸ்டர்கிட்ட போய் கற்றுங்க. அப்படி இல்லைன்னா முகநூல் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் வந்து பொறுமையாக கற்றுங்க, மெதுவாக செய்யணும். ஓகே நண்பர்களே, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த யோகா ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பில் எந்த சீக்குமே இருக்காது. நம்ம மருந்து மாத்திரையே சாப்பிட வேண்டியதில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.